தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 199வது நிகழ்வாக இந்த மாலையிலே உங்களை நான் சந்திப்பதிலே மிக பெருமை அடைகிறேன். ஜூம் அரங்கிலே என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை யூடியூப் போன்ற இணைய தளங்களிலே பார்க்க இருக்கின்ற அன்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே காண இருக்கின்ற நண்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயம் கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதியை. நான் ஒவ்வொரு முறையும் பாரதியினுடைய இந்த தொடரில் பேசும்பொழுது இந்த எண்ணிக்கையை குறிப்பிடுவது உண்டு. இன்றைக்கு ஒரு 199ங்கிறது உண்மையிலே அவர் சுந்தரராஜன் சொன்னது போல இட்ஸ் லைக் பேட்ஸ்மேன் இந்த 90s. 90ல இருக்கும்போது ஒரு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு விறுவிறுப்பெல்லாம் இருக்கிறது போல. ஆனா இது வந்து பாரதியினுடைய பெருமை, நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம அனைத்து பேர்களும் பாரதி அடியார்களாக விளங்கி அந்த அற்புதமான மா மனிதனுடைய எழுத்துக்களையும் படைப்புகளையும் இன்று நாம் நம்மிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் வேணும். இன்ஃபேக்ட் சேக்கிழார் ஆரம்பத்திலே எழுத மாதிரி அதாவது மலரடியை வாழ்த்துவோம்னு எழுதும்போது அவர் வந்து விளக்க உரை எழுதுவார்கள், இறைவனை சிந்திக்க வேண்டும் என்பார்கள். அதாவது பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் அப்ரிசியேஷன் ஆர் ஒரு ஒபேசன்ஸ் ஆர் ஒரு ஒரு வணக்கம் தொழுதல் என்று சொன்னால் அதை சிந்திக்க வேண்டும், புந்தியில் வைத்து என்று சொல்வார்கள். அப்படி ஒரு இறைவனையோ ஒரு மகா மேதையான ஒரு மகா கவியான பாரதியோ நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால் அவரை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு சிலை வைக்கிறது, அதுக்கு மாலை போடுறது, அதுக்கு பண்றது, இதெல்லாம் வந்து புற ஒழுக்கத்திலே வரக்கூடியது. நிச்சயமா அது தேவை. என்றாலும் உண்மையான வழிபாடு எது என்று சொன்னால் அது மனதிலே சிந்திப்பது. அதுதான் இறைவனாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அடுத்த நிலையிலே நாம் வைத்து பார்க்கக்கூடிய மகாகவிகள் போன்ற பாரதியார் ஆனாலும் சரி. ஆகவே அவரை நாம் சிந்திக்கிறோம் என்பதே இது ஒவ்வொன்றும் வழிபாட்டு கூட்டம் தான். பாரதியை நாம் என்னமோ பிரமாதமா பாரதியை தெளிந்து கொண்டோம், பாரதியை பற்றி அறிவினாலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து ஆய்ந்து பேசுகிறோம் என்பதெல்லாம் ஒரு செகண்டரி லெவல் தான். முக்கியமா என்ன அப்படின்னா வழிபாடு தான். அதே போல் தான் ஏகேவி சார் வந்திருக்காரு. கம்பெனி பற்றி ஒரு 250 தாண்டியாச்சு. அவர் ரொம்ப முன்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார் அவர். ஆகவே அவரும் என்ன செய்கிறார்னா கம்பெனி பற்றி பேசுவதா, கம்பெனி பற்றி எத்தனை பேசினாலும் தகும், அதெல்லாம் முடியக்கூடியதா இல்ல. ஆனா அது என்ன அப்படின்னா அவர் நடத்துற அந்த 1.5 மணி நேரமும் வந்து அது வந்து கம்பன் வழிபாடு, அது கம்பன் வழிபாட்டரங்கம். அதுபோல இது வந்து இது பாரதி வழிபாட்டரங்கம். அதனால்தான் அருமையா அந்த பேர் அமைஞ்சது. நான் சுந்தரராஜன் கிருபானந்தன் 3 பேரும் முதல்ல திங்க் பண்ண போது மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற பெயர் உடனேயே ஏற்றுக்கொள்ளப்படும். 4-5 பெயர்கள் நான் கொடுத்த போது இந்த தலைப்பை அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அதுல மந்திரம் இருக்கிறது, அதுல சொற்கள் இருக்கிறது, மகாகவியும் இருக்கிறார். ஆகவே இந்த வழிபாட்டு கூட்டமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆரம்பத்தில் நான் ஒரு சில வார்த்தைகள் பொதுவாக சொல்வேன். இப்போ இன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் கவிஞனை பற்றி, ஒரு படைப்பாளியை பற்றி நாம் பேசும்பொழுது ஒரு 3 விஷயங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இது யாராக இருக்கட்டும், வள்ளுவன், கம்பன், பாரதி, இளங்கோ, அதுபோல பெரிய பெரிய ஞானத்திலே சிறந்தவர்களை பற்றி எல்லாம் நாம் பேசும்பொழுது, படைப்பாளிகள் பற்றி பேசும்போது, அது இன்றைய படைப்பாளியாக இருந்தாலும் சரி, நேற்று இருந்த டி ஜானகிராமன் இருந்தாலும், லாசாரா போன்றவர்களாக இருந்தாலும், ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, அவர்கள் எந்த சூழலிலே எழுதினார்கள் என்பது முதல். எந்த சூழல் அவர்களை எழுத வைத்தது, எழுதினார்கள். ரெண்டாவது வந்து எந்த நோக்கத்துக்காக எழுதினார்கள். நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாலே வந்து யார் எந்த ப்ரையாரிட்டியில வைக்கணும்னு உங்களுக்கே தோணிடும். யார் எதற்காக எழுதினார்கள், என்றைக்கு அருணகிரியார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது, வரலாறு எக்ஸாக்டா தெரியாது, ஒரு நூற்றாண்டு தான் சொல்கிறார்கள். இன்றைய தினம் நண்பர் தியாகராஜன் அவர்கள் நலம் பெற நாம் அந்த அருணகிரியை பேசும் சங்கரையர் 2 எடுத்து கொடுக்கிறார், டி விஜயலட்சுமி ஒரு பாட்டு எடுத்து சொல்லுகிறார்கள். அப்போ மக்கள் சிந்தனையிலே வாழுகின்ற படைப்பாக இருக்கக்கூடியதுதான் அந்த நோக்கம் என்று சொன்னால் அது ரொம்ப பெருமையான நோக்கம், அது வேறு பெற்ற நோக்கம். இரண்டாவது நோக்கம், முதல்ல சூழல், இரண்டாவது நோக்கம்,
மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சொற்கள் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒன்று. அப்ப கேட்கலாம் நீங்க, சார் சொற்கள்னா சொற்களுக்கு என்ன சார், அதுக்கு என்ன இன்னும் டீப்பா அதுக்கு என்ன? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் பேசுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்படி பொருள் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொன்று இருக்கிறது. அதுதான் இந்த இதனை கவனிக்க வேண்டியதுன்னா தொனி என்று பெயர். இந்த தொனி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது படைப்பாளியினுடைய நோக்கத்தோடு இணைக்கப்பட்டது. அவன் தனது சிந்தனையை சொல்லாகவும் சொல்லிலே பொதிந்துள்ள தொனியாகவும், அதாவது குறிப்பாகவும், இந்த ஒலி குறிப்பிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். குரல் ஏற்ற இறக்கத்திலே நாம் எப்படி ஒருவன் என்ன பேசுகிறான் என்று தெரிந்து கொள்கிறோம். அன்பும் சரி, சின வெளிப்பாடும் சரி, எப்படிப்பட்ட உணர்ச்சிகளின் வெளிப்பாடும் சொல்லிலே வரும்பொழுது அதற்கு ஒரு ஒலியினுடைய பின்னணி தேவையாக இருக்கிறது. இப்போ யாராவது போன என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு கேட்டு ஒரு கோபமா கேட்டா, நீங்க சாதாரணமா உன்னை பற்றி நீ ஒரு முட்டாள் என்று நினைக்கிறேன் என்று சாதாரணமா சொன்னா நமக்கும் திருப்தி இல்லை, கேட்கிறவனுக்கும் புரியாது. கேட்கிறவன் ஏதோ சொல்ற போயிடுறான். அப்ப நீங்க பாருங்க, உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களிலே ஒரு ஒரு ஆவேசம் வருகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த சூழலிலே எந்த நோக்கத்திற்காக அந்த படைப்பாளி எழுதியிருக்கிறானோ அந்த படைப்பை படைக்கும் பொழுது அந்த துனியை கொண்டு வர வேண்டும். அது வெளியில பேசும்போது அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படி சொல்லணும் பாரதிய. அதுபோல பேசுவது என்றால் அப்படி சொல்லணும். அப்படி இல்லை என்றால் உள்ளத்திலே சிந்திக்கும் பொழுது அந்த அச்சமற்ற தன்மையை மனத்திலே கொண்டு சிந்திக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமா. அதை தான் இன்றைக்கு தினம், இந்த தினம் அதை நம்ம நிச்சயமா அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த பாடலிலே அந்த துணி தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கிறது. பாரதியினுடைய அத்தனை பாடல்களிலும் வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எப்படி பேசுகிறான்? அப்ப மனதிலே அந்த பாவம், அந்த துனி என்ற பாவம் மனதிலே வரும்பொழுதுதான் அதை படைப்பாளியை நாம் பூரணமாக புரிந்து கொள்கிறோம். ஆகவே இன்றைய தினம் மறுபடியும் இதை எடுத்து முதலிருந்து பார்க்கும் பொழுது இதுல சக்தியினுடைய இலக்கணம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதுல 2 ஸ்டான்ஸா பார்த்தாச்சு. இன்றைய தினம் நிறைவு ஸ்டான்ஸா 3வதாக இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அடிகளை பார்க்க இருக்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். அதுல அது இந்த முதல்ல இந்த பாடலை பார்த்துடலாம். இட்ஸ் கமிங் ஆன் ஸ்லைட். ஆம், முதல் 2 பார்த்தாச்சு. 3வது மட்டும் நான் படிக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதை சென்டர் பண்ணுங்க சார். ஆம், கரெக்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டான்ஸா. வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் மதியே சக்தி. மாநிலம் காக்கும் மதியே போட்டிருக்கு. அது வலியேன்னு போட்டுங்க. அது வலியே இடைநலி லா யாரா லா அந்த லா. மாநிலம் காக்கும் வலியே லி. ஆ வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் வலியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத்துளிரும் விளக்கே சக்தி. இது இந்த இது ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியது. இதுல ரொம்ப கடுமையான உணர்ச்சி விதிகள் எல்லாம் கிடையாது. அப்படியே தாழ்வு தடுக்கும் தடுக்கும் சதிர்ங்கிறது இஞ்சின வந்திருக்கு. அது போல ஒரு இடம் நீக்கும் என்பது நீக்கும் என்று அப்படி இந்த நகர ஒற்று வந்திருக்கிறது, தன்னகர ஒற்று. ஆகவே இது தவிர மற்றபடி படிக்கும்போது எளிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் விளக்கம் என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும், கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மதியே வலியே சக்தி, சதிரே சக்தி, தவமே சக்தி, விரலே சக்தி, விரிவே சக்தி, உயர்வே சக்தி, விளக்கே சக்தி என்று இந்த தேற்றேகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த துவனி வருகிறது. இதுதான் துவனி. முதல்லேருந்து ஆரம்பம். துன்பம் இல்லாத நிலையிலேருந்து ஆரம்பித்த நிலையே விழிப்பே சக்தி, கனிவே சக்தி, நிறைவே சக்தி, முதிர்வே சக்தி, எரியே சக்தி, தொழிலே சக்தி, முடிவே சக்தி,
துணிவே சக்தி, சுடரே சக்தி, சுவையே சக்தி, நினைவே சக்தி, படகே சக்தி, களியே சக்தி, தழலே சக்தி, மதியே சக்தி, வலியே சக்தி, சதிரே சக்தி, தவமே சக்தி, விரலே சக்தி, விரிவே சக்தி, உயர்வே சக்தி, விளக்கே சக்தி. என்ன அருமையா எழுதியிருக்காரு பாருங்க. இதுல எல்லாம் தேற்றேகாரத்துல வருகிறது. அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கலாம், சார் தேற்றேகாரம் என்பது ஐயத்தை நீக்குவது. அப்போ வாழ்வு பெருக்கும் மதியே சக்தினா வாழ்வு பெருக்கக்கூடிய மதிதான் சக்தி என்று சொல்லி முடித்த பின் அடுத்தது எப்படி வருது? அடுத்ததும் ஐயமர வருகிறது. இப்ப எல்லாம் அதான், தட் இஸ் தி இனன்சியேஷன். இந்த ஒரு டெக்னிக் இருக்கிறதே, இங்கதான் பாரதியுடைய தொனியை பார்க்க வேண்டும். அப்போ பாரதி என்ன நினைக்கிறான்? இந்த சக்தியக்கான இலக்கணங்கள் அத்தனையும் மாற்ற முடியாதவை. இந்த சக்திக்கான இலக்கணங்கள் எல்லாம் உறுதியானவை, நிறுவப்பட்டவை என்பது ஒன்று. இரண்டாவது, இதுதான் ஒரு 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 மாற்றி யோசிக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த 23 இலக்கணங்களும் சக்தியை பற்றி இலக்கணங்கள், சரியா? அதான் முதல்ல சொன்னேன். இன்றைக்கு உள்ளத்துக்கு வரலாம், அதை விளக்குறேன். அதுக்கு முன்னாடி இது அத்தனையும் சக்திக்கான இலக்கணங்கள். ஏற்கனவே நம்ம சொன்னதை பார்க்கும்போது, பாட்டினில் வந்த களியே அந்த பரவச நிலை சக்தி கொண்டு கொடுக்கிறாள். இப்போ சக்தி நமக்குள் வந்தால் அந்த சக்தியினுடைய அத்தனை இலக்கணம் நம்முள் வந்து விடுமே. அது யோசிச்சு பார்த்தீங்களா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறான். இப்போ உனக்குள் இருக்கும் கடவுள் எனக்குள் இருக்கிறான், இறைவன் என்னிலே இருக்கிறான், எனக்குள்ளாக என்னுடைய 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 உயிராக, உணர்வாக, என்னுடைய ஓட்டமாக, என்னுடைய ஓசையாக, ஒலியாக இறைவன் இருக்கிறான்னு சொன்னால், அந்த சக்திக்கு இத்தனை இலக்கணம் என்று சொன்னால், இந்த இலக்கணங்கள்லாம் வந்துட்டா நீங்க சக்தி தானே. அவ பாரதி என்ன நினைக்கிறான்? சோம்பர் கெடுக்கும் துணிவே சக்தி என்று சொன்னால், நீங்கள் எப்போதெல்லாம் சோம்பரை ஒழிக்கிறீர்களோ சக்தி உங்களிடையே இருக்கிறாள். அப்ப எப்படி பார்க்கணும்? இன்றைக்கு சக்திக்கு சொல்லக்கூடிய இந்த 23 இலக்கணங்களும் உங்கள் உள்ளே என்று பதியுமோ அப்பொழுது நீங்கள் சக்தியாகி விடுகிறீர்கள். சக்தி உங்களுக்குள்ளே பூராகமாக பதிந்து தன் கால்களை பதித்து அமர்ந்து கொள்கிறாள் என்றுதான் பொருள். ஆகவே இதை ஒவ்வொரு விதமாக படிக்க வேண்டும். ஒன்று, சக்தியினுடைய இலக்கணம். இரண்டாவது, நீங்கள் அந்த செய்கையை செய்யும் பொழுது அது சக்தியாக மாறுகிறது. இதை ரொம்ப எளிதாக சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், அன்பே சிவம் என்று சொல்வார்கள். இது எல்லாருக்கும் தெரியும், அன்பே சிவம். அப்ப என்ன பொருள் என்றால், அன்பு காட்டுவது சிவம் என்பது மட்டும் பொருள் அல்ல. யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிவத்தன்மை வந்து சேருகிறது. அதுதானே. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு இப்போ மறுபடியும் அருணகிரியார சொன்னா, இன்னைக்கு அதை பத்தி பேசி கொண்டிருந்தோம். அருணகிரியாருடைய அற்புதமான திருவாக்கை நாம் இன்றைக்கு ஒருவருக்கு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால், யூ ரெப்ரசன்ட் அருணகிரி. நீங்கள் அருணகிரியினுடைய அந்த எண்ணச் செறிவையும் அந்த சொல் செறிவையும் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறீர்கள். அதுதானே கண்டினியூட்டி. அப்படித்தானே பண்ண முடியும். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் அந்த அந்த அவர்களாக பேசுவது. அதுதான் ஒரு அருமையான விளக்கத்தை குரு சொல்வான். ஒரு குரு தன்னுடைய சீடனை எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னா, வாட் இஸ் லெவல் ஆஃப் சர்டிபிகேஷன், வாட் இஸ் லெவல் ஆஃப் சர்டிபிகேஷன், என்ன என்ன இது கொடுக்கிறது அப்படின்னா, குரு அவனை தன்னை போலே மாற்ற வேண்டும். தன்னை போலே அவனை மாற்ற, சீடனை மாற்ற வேண்டும். அதுக்கு அடுத்த லெவல் தன்னிலும் உயர்ந்தவனாக மாற்ற வேண்டும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த உதாரணம் சொல்லிருக்கேன். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் சுவாமிநாத உவேசா அவர்கள் எழுதுகிறார்கள். எது சிறப்பு என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறார், எப்பா, செம்பாக வந்த உன்னை தங்கமாக மாற்றினேன் என்பது அல்ல என் சிறப்பு. செம்பாக வந்த யாரையும் தங்கமாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றலையும் உனக்கு நான் அளிக்கிறேன் என்பதுதான் சிறப்பு. அதுதான் ஒரு குருவினுடைய சிறப்பு. தன் ஆற்றலை எல்லாம் கொடுப்பது குருவினுடைய சிறப்பு. அதுக்கு அடுத்த லெவல் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, தன்னிலும் சிறந்தவனாக அவனை விளங்க செய்வது. அதுதான் வள்ளுவன் பேசுவான். தம்மின் தம்மக்கள் உயர்வு என்று பேசுவானே, அதுதான் அதுக்கு பொருள். ஆகவே பாரதியினுடைய வரிகளை இன்று பேசும்பொழுது பாரதி ரெண்டு நிலைகளே சொல்கிறான். ஒன்று, இறைத்தன்மையை பற்றி பேசுகிறான். இன்னொன்று,
உங்களை அந்த இறைத்தன்மை உடையவராக மாற்ற விரும்புகிறான். அப்போ இந்த நாட்டினுடைய குடிமக்களை எல்லாம் சக்தி இலக்கணத்தினுடைய கொள்கைகளை, சக்தி இலக்கணத்துக்குரிய பண்புகளை எல்லாம் உங்களுள்ளே கூட்டி வைத்து விட்டால் நீங்கள் சக்தியாக மாறிவிடுகிறீர்கள், ஒரு பெருஞ்சக்தியாக மாறிவிடுவீர்கள். இதைத்தான் பாரதி விரும்புகிறான். எனவேதான் இந்த பாட்டிலே எங்கும் தளராமல் ஒரு இடம் கூட ஒரு ஒரு ஐயம் கிடையாது. இந்த தேற்றேகாரம் என்பது தொடர்ந்து அதுதான் படிச்சு காமிச்சேன். அது படிக்கும்போதே ஒரு பெரிய உணர்ச்சியா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி என்று சொல்லும் போதே இதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாட்டுக்கும் இடமில்லாமல் சொல்கிறானே, இது ஒரு அற்புதமான. இப்ப சக்தி என்பது இந்த பாட்டுக்கு தலைப்பே சக்தி தான். இந்த பாடலை படித்தாலே சக்தி வரும். ஆகவே எந்த எந்த நிலையிலும் பாராயணம் செய்யத்தக்க ஒரு அற்புதமான பாடலாக இந்த சக்தி பாடல் விளங்குகிறது. ரொம்ப கற்பனை ஓட்டம், வித்தியாசமான விஷயங்கள் அதெல்லாம் எழுதாமல் சக்தியினுடைய அந்த இலக்கணம். இன்னொரு, இந்த இலக்கணத்தினால என்ன சார், என்ன இது, இந்த வாட் இஸ் நீட் ஃபார் திஸ் டெஃபினேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இலக்கணங்கள் எல்லாம் சின்னஞ்சிறு புள்ளிகள். இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்தால் அது எப்படி ஒரு கோலமாக மாறுகிறதோ அதை போல சக்தியினுடைய இந்த புள்ளிகளை எல்லாம், இலக்கணங்கள் எல்லாம் நீங்கள் அப்படி இப்படி தொட்டு தொட்டு வைத்தால் சக்தியினுடைய முழு பூரண உருவம் உங்கள் முன்னாலே வந்து சேரும். எப்படி அபிராமி பட்டருக்கு பூரண சந்திரிகையாக அம்பிகை தரிசனம் செய்தாலோ கொடுத்தாலோ அதை போல இத ஒவ்வொரு புள்ளியாக நீங்கள் சேர்த்து பார்த்தால் இதுதான் சக்தி. இதை தாண்டி வேறு ஏது சக்தி? ஆகவே இந்த சக்தி உங்களுக்குள் வர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணக்கிடக்கை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்பொழுது இந்த நிறைவான இந்த ஸ்டான்ஸா இந்த 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 விருத்தத்தை பார்க்கலாம். இப்போ இந்த கண்ணியை வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி முதல்ல. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இதுல 3 இருக்கிறது. வாழ்வு பெருக்கும் சக்தி. இது தமிழ்ல ஒரு அழகு என்னன்னா, சில நேரங்கள்ல மான் தின்ற புலி இலக்கணத்துல சொல்லுவார்கள். மான் தின்ற புலி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா நமக்கு தெரிஞ்சதுனால தெரியும், மான புலி தின்னு இருக்குன்னு. ஆனா மான் தின்ற புலின்னா மான் அந்த புலியை தின்றதாகவும் கொள்ளலாம் தமிழ்ல, இல்லையா? இதை நான் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, காலம் கொன்ற விருந்துகான் கடவுளுக்கே பெருமை என்றோ என்று பாரதியனுடைய சுயசரிதையில பாரதி 66 எழுதுகிறான். காலம் கொன்ற விருந்துகான் என்று எழுதுகிறார். இப்ப காலம் விருந்தை கொன்றதா அல்லது விருந்து காலத்தை கொன்றதா? அந்த விருந்து என்பதற்கு புதுமை என்ற ஒரு பொருள் உண்டு. எப்போதெல்லாம் காலம் கொல்லப்பட்டு புதிய காலம் பிறக்கிறதோ அங்கே புதுமை பிறக்கிறது என்பதை அவன் குறிப்பாக சொன்ன இடம் அது. ஆகவே மான் தின்ற புலி என்பது மான் புலியை தின்றதா, புலி மானை தின்றதா என்பது அதை சொல்லாமல் சொல்லக்கூடிய இடம். நமக்கெல்லாம் தெரியும், புலிதான் மானை திங்கும் தெரியும். மான் புலியை தின்று இருக்கக்கூடும். அதையும் அந்த 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 சொற்றொடர் குறிக்கிறது. அதே போல இங்க வாழ்வு, இதை பாருங்க, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி என்று சொல்லும் பொழுது இந்த வாழ்வு மதியை பெருக்குகிறதா, மதி வாழ்வை பெருக்குகிறதா? மதி என்றால் அறிவு. அதாவது வாழ்வை முதன்மைப்படுத்த வேண்டுமா அல்லது அறிவை முதன்மைப்படுத்த வேண்டுமா? அதை இன்னொரு வடிவமா சொன்னா, அனுபவத்தை முதன்மைப்படுத்த வேண்டுமா அறிவை முதன்மைப்படுத்த வேண்டுமா? இப்போ ஆபீஸ்ல ஒருத்தன் எம்பிஏ படிச்சுட்டு நேரம் சேர்றான், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். எல்லா அறிவும் அவனுக்கு இருக்கிறது. லேட்டஸ்ட் வரைக்கும் டெக்னாலஜி பயன்படுத்தி அத்தனை செய்திகளையும் புரிந்து கொண்ட ஒரு யங் மேனேஜர். இன்னொரு 20-25 ஆண்டுகள் அனுபவத்தில் இருக்கக்கூடியவன். 2 பேர்ல யாரு சிறப்பாக இருப்பார்கள் என்று கேட்பதை போல ஒரு கேள்வி இங்கே. வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி. இப்ப சக்தி என்ன செய்கிறாள்? அவள் அறிவிலும் விற்றிருக்கிறாள், அனுபவத்திலும் வெற்றிருக்கிறாள். இதை குறிப்பாக இந்த முதல் தொடரிலே பாரதி சொல்கிறார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அனுபவத்தையும் மதிக்க வேண்டும். மதினா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் அர்த்தம். அறிவையும் மதிக்க வேண்டும், அனுபவத்தையும் மதிக்க வேண்டும். எதையும் மிதிக்காதேங்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பொதுமைப்பட்ட பொருளாக பாரதி இங்க எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி. இதுல இது இது சாதாரண பொருள். வாழ்வு, இப்ப வாழ்வு என்று சொல்லும் போதே அந்த வாழ்வு என்பதை பற்றி நாம் விளக்க வேண்டும். வாழ்வதெல்லாம் வாழ்வாகுமா?
ஒரு உயிரோடு இருக்கிறான், உணவு அறிந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது வாழ்க்கையா? அப்ப வாழ்வு என்றால் என்ன என்பது ஒரு கேள்வி வருது. அப்படிப்பட்ட வாழ்வை பெருக்க வேண்டும். அப்ப இது சொல்லக்கூடிய இலக்கணத்திலே ஏற்கனவே பெறப்பட்ட இலக்கணத்துடைய அமைதியை சொற்களிலே பொருத்தி பார்க்க வேண்டும். அதான் அடியார்க்கு நல்லார் போன்றவர்கள் உரை எழுதும் போது அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு சொல்லுக்கான பொருளிலே மிக மேன்மையான பொருளை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பொருளுடைய மேன்மை வாழ்வு என்று சொன்னால் எப்படி உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, அது எங்க பொருத்தி பார்க்கணும்? இப்போ அஹ், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொன்னால் உலகத்திலே சீர்கேடாக இருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு பழக வேண்டுமா? இல்ல. அப்ப உலகம் என்று சொல்லும்போது நம்ம எப்படி அந்த டெபினேஷனை ஏற்படுத்திக் கொள்ளணும்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன் அதை சிறப்பாக எங்கே பேசி இருக்கிறானோ அந்த தலைப்பொருளை எடுத்து அதை உதாரணமாக கொள்ள வேண்டும். அதே போல வாழ்வு என்று சொல்லும்போது சாதாரண வாழ்வை பற்றி அவன் பேசவில்லை. அப்ப என்ன வாழ்வு, அது என்ன விதமான வாழ்வு என்று கேட்டால், அவன் அவன் அவனே பாரதியே எழுதியிருக்கான். வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வாழ்வை பத்தி வாழ்வினுடைய பின்னணி எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி டிஃபைன் பண்றான். அப்போ எப்படிப்பட்ட வாழ்வு வேண்டும் என்பதற்கான உயர்ந்த இலக்கணம் சாரி வள்ளுவன் போன்றோர் குறிக்கிறார்கள். எப்படி பண்றா வள்ளுவன் சொல்றா, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்க. அப்போ அப்படிப்பட்ட வாழ்வை பெருக்குவதற்கு அறிவு தேவை. அந்த அறிவாக விளங்குபவள் சக்தி என்று பேசுகிறார். இப்போ ஒரு வாழ்வை நன்னடத்தை, இப்போ நமக்கு அந்த காலத்துல பள்ளியில நீதி நூல்கள் எல்லாம் என்ன இருந்தது? ஏன்னா எல்லாரும் எல்லாவற்றையும் அடிபட்டு வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியாது. பிறருடைய அறிவிலிருந்து நான் என்னுடைய தந்தையினுடைய தோள்களிலே நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறேன் என்று கலீல் தீர்ப்பான அருமையான கவிதை எழுதுவார். எத்தனையோ பேருடைய தோள்களிலே நின்று கொண்டு நான் பார்க்கிறேன், எனவே என் தோள்களை பிறர் ஏறி பார்க்க இடம் கொடு என்று அந்த கவிதை பேசுகிறது. இவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. ஒரே ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். செய்நன்றி அறிதல்ல பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் செய்நன்றி அறிதல் அதிகாரத்துல மிகச் சிறப்பாக பேசுவார்கள். எப்படி நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒப்புரவு அறிதல்லாம் பின்னாடி வருது. முதல்ல பேசுறான் வள்ளுவன், செய் நன்றி அறிதல் என்று. எத்தனை பேருக்கு நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது நாம் பிறர் நன்றி பாராட்டத்தக்க அளவிலே நீங்கள் இருக்க வேண்டும். இப்ப செய் நன்றி என்பதற்கு அதுதான் பொருள். வடிவேலு செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் மிக விளக்கமான உரை எழுதியிருக்கிறார்கள். பரிமேலர்களுடைய உரையை மிக விரித்து எழுதிய பெரும் புலவர் வடிவேலு செட்டியார் அவர்கள். கைவல்ய நவநீதம் போன்ற அற்புதமான ஞான நூல்களை கொடுத்து ஆசிரியராக விளங்கியவர்கள். அவர் எழுதும்போது சொல்லுவார், செய்யணுன்ற இப்ப நீங்க ஒருத்தர் உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறாரு. உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு அதே ஹோட்டல்ல போய் அதே ஒரு கப் காஃபி அவருக்கு வாங்கி கொடுத்தா அதுவா செய் நன்றி? அதெல்லாம் செய் நன்றி. அது அல்ல. அந்த நன்றி உங்க மருந்து அவருக்கே செய்ய வேண்டாம், வேற யாருக்கோ செய்யணும். நீ அவருக்கே செய்ய வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. சொல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்கிறார் இந்த நாட்டுல? முன்ன மாதிரி கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்ல எத்தனையோ விஷயங்கள் வருகின்றன. எத்தனையோ அருளாளர்களை பற்றியும் எத்தனையோ ஞானிகளை பற்றியும் எத்தனையோ விற்பனர்கள் இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் சாதித்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் எல்லாம் வருகிறது. நம்ம நாட்டில் பத்மஸ்ரீ போன்ற உயர்ந்த அந்த விருதுகள் எல்லாம் கொடுக்கும்போது சில பேருடைய வாழ்நாள் அது பார்க்கும்போது எத்தனை பேருக்கு உதவி இருக்கிறார்கள். இப்ப அண்மையிலே பார்த்தேன், ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தன்னுடைய வேலை பார்க்கக்கூடிய அத்தனை ஆண் பெண் இளையவர்களுக்கெல்லாம் படிப்பு, அவர் எல்லாரையுமே அவர் கிராஜுவேட் ஆக்கி அவங்களுக்கு பெரிய வேலை எல்லாம் செய்து கொடுத்தார் என்று சின்ன சின்ன இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஒரு இடத்துல சொல்றான், சார் இந்த இடத்துல ஒரு வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க யாரோ ஒரு ஒரு 100 பேருக்கு டெய்லி ஃப்ரீயா ஃபுட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையிலே ஏதாவது சாதனை செய்ய வேண்டும். இப்ப வாழ்வு பெருக்கும் மதியே என்றால் இந்த வாழ்விலே எதையாவது சாதிக்க வேண்டும். அந்த சாதனை சொந்த சாதனையா இருக்கக்கூடாது. என்னடா சாதிச்சேன்னா ஒரு நாளைக்கு என்ன பரோட்டா, இந்த கதை மாதிரி அந்த சினிமாவில் நகைச்சு வரும். அது மாதிரி ஒரு நாளைக்கு விடாத 50 பரோட்டா சாப்பிடுன்னு சொன்னா அதெல்லாம் சாதனை. பிறருக்கு பயனுள்ள சாதனையாக
ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலே வாழ்வு என்று, அந்த வாழ்வு என்று சொல்லுக்குள்ள இலக்கணத்தை நாம் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வாழ்வு. அதை பெருக்கும் மதி என்று சொன்னால், இப்படிப்பட்ட பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே, அதற்கான அறிவிலே சக்தி விளங்குகிறாள். அவள் உங்களுக்கு இந்த சக்தி, அவள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறாள். எப்படி? சக்தி அத்தனை பேரையும் சாதனையாளர்களாக, அதற்கான அத்தனை பின்னணியும் உடையவர்களாகத்தான் இறைவி படைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த படைப்பு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்வை பெருக்க வேண்டும். அதான் சொல்கிறான், வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி. இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. என்ன என்று சொன்னால், தத்துவ நிலையிலே பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது இருக்கிறது, இந்த வாழ்வு என்ற இந்த கான்செப்ட் இருக்கிறது, இது வந்து லிவிங் என்று ஒரு ஒரு கான்செப்ட் என்று. வாழ்க்கை என்று சொன்னால் இந்த வாழ்விடமும் இந்த வாழ்க்கையும் இயற்கை. அதை பொதுவாக இயற்கை என்று சொன்னால், இந்த இயற்கையை படைத்தவள் அன்னை, இந்த இயற்கையை படைத்தது சக்தி. அந்த இயற்கையினுடைய ஒரு பங்கமாக, ஓர் அங்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும், அது மனிதனாக இருக்கலாம், ஒரு பறவையா இருக்கலாம், ஒரு புழு பூச்சி புல் பூண்டு எதுவாக கூட இருக்கலாம், அது எல்லாமே இயற்கையினுடைய வெளிப்பாடாக வாழ்வாக இருக்கிறது. இப்போ அந்த ஒவ்வொரு வாழ்வுக்கும் அது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ள ஒரு அறிவை சக்தி கொடுக்கிறாள் அப்படிங்கிற கான்செப்ட். திஸ் இஸ் தி தேர்ட் லெவல். we used to say லிவிங்ல என்னன்னா, இந்த எவ்ரி லிவிங் பீயிங் is able to give forth another life of its own kind. ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்குன்னா தன்னை போல் இன்னொரு பூச்சியை கொடுக்கிறது. ஒரு மனிதன் தன்னை போன்ற ஒரு மனிதனை கொடுக்கிறான், உயிராக்குகிறான். இதனால்தான் வந்து when Watson and Crick model of DNA in 1952 for which they received Nobel Award, அது வந்தபோது it was called miracle molecule. தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரே மூலக்கூறு டிஎன்ஏ தான். இன்று வரை அதுதான் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு அமிலங்கள், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லக்கூடிய இந்த இரண்டு அமிலங்கள் தான் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது, தன்னிலிருந்து மற்றொன்றை கொடுப்பது. இதுதான் வாழ்வு பெருக்கும் மதி. இந்த அறிவை யார் கொடுக்கிறார்கள்? இது எங்க, யார் எப்படி சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை என்று பேசுகிறார், அது வேற. அது அது அறிவுள்ள ஒரு விஷயத்துக்கு நாம போறோம், உணர்வுள்ள ஒரு செய்திக்கு போறோம். அந்த உணர்வே அதிகம் இல்லாமல் ஓர் ஓர் உணர்வு, ஓரறிவு உள்ள உயிர்கள், அந்த ஓரறிவு இருக்கிறது. அதுதான் கேட்கணும். இப்ப யாராவது கேட்டா நாம என்ன சொல்லணும்? ஓரறிவு என்றால் என்ன பொருள்? ஓரறிவு என்றால் அது தன்னையும் உயிர்ப்பித்துக் கொண்டு தன்னிலிருந்து இன்னொரு உயிரையும் கொடுக்க வேண்டியது. அதுதான் படைப்பினுடைய அதிசயம். இந்த படைப்பு என்றாலே இன்னொன்னு யோசித்து பாருங்கள். இப்போ வந்து மித்தலாஜிக்கலி வீசே பிரம்மா படைக்கிறான் என்றெல்லாம் பேசுகிறோம். அவன் எல்லாத்தையும் படைத்துக் கொண்டே இருப்பானா? அது படைக்கிறான் என்பது நம்ம ஒரு உயிரை படைத்து விட்டால் அந்த உயிர் தன்னிலிருந்து இன்னொரு உயிரை படைத்துக் கொண்டே இருக்கிறது. திஸ் இஸ் வாட் இஸ். அதனால்தான் நீங்க பார்த்தா அந்த ஆதி காலத்திலிருந்து பண்டிகைகள், உற்சவங்கள் அல்லது பெரிய அந்த ஸ்பிரிங் டைம் என்று சொல்வார்கள். நம்ம ஊர்ல வந்து இந்த புதிய புதிய நாற்று முளைத்துறது, விதைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம், இதெல்லாம் பொங்கல், இது போன்ற விழாக்கள் எல்லாமே இட் இஸ் ஆல் அபவுட் ஃபெர்டிலிட்டி. அதனால்தான் அந்த ஃபெர்டிலிட்டி என்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக, அது அது வந்து நல்லது கெட்டதுங்கிறதுல இப்போ இந்த இந்த கால சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு பெரும் தடையாக விளங்குவதுதான். இப்போ வந்து தே ஆர் பிளானிங் பிகாஸ் ஆஃப் தி ஐடியா, வாட் எவர் தட் இஸ் குட் ஆர் பேட், பீப்புள் ஆர் பிளானிங் வெதர் ஐ ஷுட் ஹேவ் எ சைல்ட் ஆர் நாட், வெதர் ஐ ஷுட் ஹேவ் எனிதிங் அட் ஆல் என்பது இன்னொரு இன்னொரு விஷயம். ஆனா இயற்கை எப்படி படைத்திருக்கிறது என்று சொன்னால், வாழ்வை பெருக்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் சக்தி கொடுக்கிறாள். எனவே 16 பேறு பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதிலே இந்த ப்ராஜனி என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளை பேர் இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவேதான் வாழ்வு, இது மூன்றாவது நிலை. நான் முதல்ல நிலை, இரண்டாவது நிலை என்று பார்த்தபோது மூன்றாவது தத்துவார்த்தமான நிலையிலே பார்க்கும்பொழுது வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி. இப்ப இன்னொரு கேள்வி, யாருக்கு இதை கொடுத்திருக்கிறாள் சக்தி? எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாள், எல்லாவற்றுக்கும். இதுல இதுல வந்து உயிர் உள்ள அத்தனைக்கும் அது ஒரு வாழ்வு இருக்கிறது. அது தன்னுடைய வாழ்வை பூரணமாக வாழ வேண்டும்.
நான் சொன்னது போல வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, அதை வள்ளுவன் பேசுகிறான். அப்படிப்பட்ட வாழ்வுதான். அதை மேக்சிமம் எது வந்து ஹை ஹை வாட்டர் மார்க் என்று சொல்வார்களே, இந்த பெஞ்ச் மார்க் ஷுட் பி வெரி ஹை. அதுதான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்றே என்று சொல்வார்கள். யாரையாவது சொல்லுவாங்க அவனோட அவனோட மாதிரி வெளியே ஒரு நாய மாதிரி இல்லையே ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? நாயை விட அறிவுடைய மனிதன் இருக்கிறான் என்று சொல்வார்களா கம்பாரிசன்ல? எனவேதான் அதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் இந்த முதல் வரியினுடைய முதல் எண்ணியது. வாழ்வு பெருக்கும் மதியே சரி. அதனால்தான் இன்னொரு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று அவன் பேசுகிறான். அப்போ அறிவு என்பதற்கான அந்த அழிவை எது காக்கும் என்று சொன்னால் எது பெருகுகிறதோ அங்கே எது. இப்போ இறுதியாக பெருக்கம் என்பதற்கு என்ன பொருள்? இந்த பெருக்கம் என்பதுன்னா என்ன பொருள்? மறுபடியும் வள்ளுவங்கிட்ட போனா பெருக்கத்து வேண்டும் பணிவு என்று சொல்வார். பெருக்கம் என்பது வளமை, எல்லா விதமான வளமையும் கொடுக்கும். அப்போ வாழ்விலே தலைப்பொறியாக நிற்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய, எல்லா விதமான நல்ல குணங்களும் உடைய வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு வாழ்வை ஒரு சாதனையாளன் என்ற நிலையிலே அவன் அதை பெருக்க வேண்டும். தன்னை போல மற்றொருவரை உருவாக்க வேண்டும். ஒரு சாதனையாளன் தன்னுடைய சாதனையோடு நின்று விடுவது என்பது முதல் நிலை. அவன் தன்னை போல இன்னொரு சாதனையாளனை படைக்க வேண்டும் என்பது அடுத்த நிலை. முதல் நிலையிலே அவன் இறைவன் கொடுத்த அந்த அந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இரண்டாவது விஷயத்தில் அவன் செய்யும் போது அவன் இறைவனாக மாறுகிறான். தன்னிலிருந்து இன்னொன்றை படைக்கிறான். யாரெல்லாம் தன்னிலிருந்து இன்னொன்றை படைக்கிறார்களோ அவர்கள் கடவுளாக மாறுகிறார். அதனால்தான் எழுத்தாளன் படைப்பு எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்று பாரதி ஏன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த சிந்தனையிலே அவன் இன்னொன்றை படைக்கக்கூடிய அந்த இறை சக்தியை எண்ணி பார்க்கிறான். எனவேதான் வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி என்றார். அப்போ அறிவுடையார் எல்லாம் உடையார், அந்த எல்லாம்ல பெருக்கம் வருகிறது. அப்படி அறிவு என்ற சொல்லுக்கு ஒரு அற்புதமான அந்த 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 விளக்கத்தையும் அதற்கான தேவை அதன் பயனையும் அவன் சக்தியிடம் வைக்கிறான். அந்த சக்தி நம்முள்ளே இருக்க வேண்டும். அந்த சக்தி இதைத்தான் செய்கிறாள். சக்தி என்ன செய்கிறாள்? வாழ்வை பெருக்குகிறாள். என்ன வாழ்வு? இயற்கை என்ற வாழ்வு. அது யாராவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வா? இல்ல, அத்தனை ஜீவராசிகளுடைய வாழ்க்கை. அதற்கு ஏற்றாற் போலே ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை கொடுத்து அவள் பெருக்குகிறாள். அந்த சக்தியினுடைய அந்த சக்தியினுடைய எண்ணம், அந்த இறை உணர்வு உன்னுள்ளே வரும்பொழுது நீ ஒரு சக்தியாக மாறி ஒரு சாதனையாளனாக வாழ்வை பெருக்கக்கூடிய விஷயம் செய்வாய் என்பதை பாரதி பேசுகிறார். சரி, நம்ம அடுத்த பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்கிறான்? மாநிலம் காக்கும் வலியே சக்தி. இது அதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது. இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, அங்க வாழ்வு என்று சொன்னான், இங்கே மாநிலம் என்று சொல்கிறான். நீங்க கூட பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு பெரிய விஷயம் இது போன்று விளக்கங்கள் சொல்வது நீங்களும் என்னைக்காவது ஒரு பாடலை வைத்துக் கொண்டு இப்படி யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு 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 நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் ஆக்டிவிட்டியா வைத்துக்கலாம். நீங்க எது வேணா பண்ணலாம். திருப்புகழா இருக்கலாம், தேவாரம் இருக்கலாம், பாரதி மட்டுமல்ல எந்த பாடலையும் நான் அப்படித்தான் பார்ப்பேன். இப்ப முதல்ல வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி என்ன, அடுத்து பார்க்கும்போது மாநிலம். வாழ்வு என்பது ரீப்ளேஸ்டு பை மாநிலம். பெருக்கும் என்பதை காக்கும் என்கிறான். மதி என்பதை வலி என்கிறான். வலினா வலிமை, சக்தி, அதுதான். அப்போ இங்க வந்து நெக்ஸ்ட் ஃபார்ம் வருது. அப்போ மாநிலம் என்று சொன்ன வாழ்வுக்கும் மாநிலத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, இப்போ வாழ்வு என்பதை நாம் எப்படி இன்டர்பிரட் பண்ணோம்? தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். எல்லாவற்றையும் படைத்த வாழ்வு என்ற அந்த உயிர் தொகையினுடைய உயிர்ப்பை சக்தி கொடுக்கிறாள். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது தனி மனித வாழ்க்கையாக நம் வாழ்க்கை, இதிலே நாம் சாதிக்க வேண்டும், இதிலே நாம் அறிவோடு இயங்க வேண்டும், இதிலே நாம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனா இப்போ மாநிலம் என்று சொல்லும் பொழுது இந்த மாநிலம் என்பது இந்த மாநிலத்தை நாம் வாழக்கூடிய பூமியை குறிக்கிறது. இந்த உயிர் தொகைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றனவோ அதை குறிக்கிறது. அவன் பேசுகிறான், இந்த மாநிலம் பயனுற என்று பாரதி பேசுகிறான். மண் பயனுற வேண்டும் என்று பேசுகிறான். அப்ப மண் என்பது மாநிலம். இந்த வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த மாநிலம் வாழ்வது மட்டுமல்ல, இது பயனோடு வாழ வேண்டும். அதாவது இந்த மாநிலம் என்னாலே பயன் பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய அத்தனை பேராலே பிறர் பயன் பெற வேண்டும். அப்ப இந்த பயனாளிகள் என்பது நீயோ நானோ அல்ல, மொத்த உயிர் தொகையும்
ஒன்றுக்கொன்று பயனாக இருக்க வேண்டும் இல்லையா? இதான் வந்து ஒப்புரவு அதிகாரத்துல, அறிதல் அதிகாரத்துல வள்ளுவன் பேசுவான். அதை பற்றி நான் நிறைய பேசி இருக்கிறேன். அதை மனதிலே கொண்டு பாருங்கள். எப்படி யாருமே தனித்தீவுகள் அல்ல, எல்லாரும் ஒருவருக்கொருவர் கடன்பட்டு ஒருவருடைய இணைப்பினாலே ஆர்கானிக் கனெக்ஷன் ஃபார் எவ்ரிதிங். எனவே இங்கே மாநிலம் காக்கும் வழி. இப்ப முதல்ல என்ன, வாழ்வை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பெருக்கப்பட்ட வாழ்வு தொடர்ந்து அந்த சுழற்சியிலேயே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை காக்க வேண்டும். படைத்தல் காத்தல் என்று வருகக்கூடிய அந்த அந்த வரிசையில பார்க்கும்பொழுது இது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், சாரி, இதை காக்க வேண்டும். காக்க வேண்டும் என்று சொல்லும், காக்க வேண்டும் என்று வரும்பொழுதே அதற்கான ஒரு சில செயல்கள் உண்டு. அறிவு மட்டும் இருந்தா போறாது. அறிவு மட்டும் இருக்கும். மழை வந்தா அதை தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பு வேண்டும் என்பது சொல்லுவது அறிவு. ஆனா ஒரு குடையை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு வேண்டும். இது எண்ணத்துக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாடு. எண்ணம் என்பது அறிவு. முதல் அடியில என்ன சொல்றா, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, அறிவு இருக்க வேண்டும். அடுத்தது இந்த மாநிலம் காக்கும், அது என்ன சொல்றா, இந்த மாநிலம் காக்கும் வலியே சக்தி. அப்போ வலி என்று சொன்னால் வலிமை. அப்போ எதை காக்க வேண்டும்? ஏதோ ஒன்று இருந்தால் தானே காக்க முடியும். எனவே முதலிலே பெருக்கத்தை சொல்கிறான், இரண்டாவது அந்த பெருக்கத்தை காக்க வேண்டும். இதையும் வள்ளுவன் பேசுறான். வள்ளுவன் பேசாத எதுவுமே கிடையாது இல்லையா? வள்ளுவன்லயும் நீ குறளையும் நிறைய குறளை எடுத்து பார்க்கலாம். அப்படி எப்படி காக்க வேண்டும் என்பது, எப்படி திறன் இருக்க வேண்டும், ஆழ்வினை உடைமை, இது மாதிரி பல விஷயங்களை வள்ளுவன் பேசுகிறான். அதுல வந்து அறம் பொருள் என்று சொல்லும் பொழுது அந்த பொருள் என்பதிலே அவன் பொருளாக சொல்வது என்னன்னு சொன்னால், இந்த அறம் நின்று நிலவ வேண்டும் என்று சொன்னால் பொருள் ஈட்டுவதிலிருந்து எல்லாம் எல்லாம் இருந்து அதை காக்க வேண்டும். அதுதான் வந்து வள்ளுவனுடைய பகுதியில பார்க்கிறோம். அப்படி இங்கே அதை மனதிலே கொண்டவன் பாரதி. எனவேதான் உடனே அடுத்தே எழுதுகிறான், மாநிலம் காக்கும் வலியே சக்தி, வல்லமை தாராயோ இந்த மாநிலம், நல்லதோர் வினை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று பேசுகிறானே, அதனுடைய பின்னணி இதுதான். அப்போ மாநிலம் காக்கும் என்பதற்கு இந்த மாநிலத்தை, மக்களுடைய உயிர் தொகையை காப்பதற்கான, அதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் பொதிந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த வாழ்வு பெருக்கும் சக்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்கிறாளா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு விரலும் வித்தியாசமா இருக்கேன் என்று சொல்வது போல ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு காரணம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒரு ஒரு தீர்க்கமும் ஒரு முனைப்பும் தேவைப்படுகிறது. இப்போ வந்து ஒரு கத்தின்னு எடுத்து வச்சிருந்தானா, தெர் ஆர் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ நைஃப். ஒன்று வந்து பிளேடு, இன்னொன்று வந்து அதனுடைய ஹேண்டில், கைப்பிடி. இந்த கத்தியினுடைய பிளேடு அது எந்த அளவு கூர்மையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு பிடி மொக்கையா இருக்கணும். பிடியும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்து பிளேடும் ஷார்ப்பா இருந்தா யூ கேனாட் யூஸ் இட். இப்போ சிலது கூர்மை இல்லாத இருக்கணும், சிலது கூர்மையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த கூர்மையான பகுதி அது ஆற்றலுடையது, அது எல்லாத்தையும் வெட்டும் என்றாலும் அதை பாதுகாக்க வேண்டியது இந்த ஹேண்டிலுடைய கடமை. அது கொண்டு தரையில தேய்க்கக்கூடாது. அந்த கூர்மை மழுங்கக்கூடிய அளவான செய்கைகளை செய்யாமல் இருப்பதற்கு உனக்கு அறிவு வேண்டும். அப்ப இதை இன்னும் நீங்க யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஒவ்வொருவரும் ஒரு விதத்திலே திறமை உள்ளவராக இருக்கிறார்கள். அந்த திறமை பழுதுபடாமல் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று அதை காப்பாற்ற வேண்டும். நம்ம சொல்றோம், இது வந்து the very history of human evolution. அது பின்னாலே வந்து அரசாட்சி. இப்ப 4 வருணங்கள் பற்றி கீதை பேசுகிறது என்கிறார்கள். இந்த கீதை வந்து பேசும்போது பிறப்போக்கும் எவ்வுயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான் அவை மாறுபடும் என்று சொல்வது போல ஒரு 4 குணங்களை அவன் பேசுகிறான். அந்த 4 வருணங்களை பற்றி பேசும்பொழுது அதை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்கிறார்கள். அதனுடைய டிஸ்கஷன்ல நான் போல. ஆனா ஏன் இப்படி பிரிந்து என்று சொன்னால், ஒன்று அறிவை ஓதக்கூடிய ஓது வைப்பது டீச்சர்ஸ் குரூப் என்று டீச்சர்ஸ், இன்னொரு வந்து ராஜாக்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். இதனுடைய பின்னணி எப்படி வந்து என்று பார்த்தால்,
ஒவ்வொருவரும் ஒன்றிலே திறமையா இருப்பார்கள். ஒருவர் மற்றவரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான கட்டுரை நான் கூட அதை பதிவில் எழுதியிருக்கிறேன். ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வேதங்களும் உபநிடதங்களும் எவ்வாறு காப்பாற்றப்பட்டன என்பதை பற்றி ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். ஒலி வடிவிலே இருக்கக்கூடியவற்றை அந்த 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 ஓதக்கூடிய அந்த வேதியர்களுடைய அந்த முக்கியமான செயல் என்ன என்று சொன்னால், அதை ஓதுதலாலே பிறர்க்கு கொடுப்பது, அதை அழியாமல் காப்பது. இப்படி அழியாமல் காத்து வைக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிறது. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன் 5000 என்று சொன்னால் வேதங்களுடைய ஆண்டு கணக்கே சொல்ல முடியாது. உலகத்தினுடைய தலை முதல் நூல் அது. அது எழுத்துல எழுதா கிளவி என்பார்கள். அதனால்தான் மறைபொருள், பொருள் மறைந்திருக்கிறது. அது ஒலியினாலே காப்பாற்றப்பட்டது. அப்ப நீங்க பார்த்தனா அவனுக்கு தெரியுது, அவனுக்கு எழுத்து வடிவம் இல்லை, மொழி வடிவம் இல்லை, இன்றைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் இல்லை. ஆனாலும் ஆதிகால மனிதன் என்ன செய்தான்? தன் சிந்தனைகளையும் இந்த எண்ணத்தினுடைய செலவுகள், இந்த எண்ணத்தினுடைய போக்குகள் எல்லாம் வரக்கூடிய நூற்றாண்டுகளிலும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்று ஒலியினாலே சொல்லி 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 காப்பாற்றினான். அப்ப வேதம் இன்று இருக்கிறது என்று சொன்னா யாரோ காப்பாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன சொன்னால் மொழி வந்தபோது மொழி மூலமாக காப்பாற்றினார்கள். இன்றைக்கு மற்றையும் இன்னொன்று காப்பாற்றி கொண்டிருக்காங்க. சயின்ஸ்ல டுடே தெர் ஆர் சோ மெனி. இப்போ வந்து சோ மெனி இந்த இந்த இது இருக்கு எங்க தாவரவியல் துறையில நிறைய சீட்ஸ், எத்தனையோ விதைகள், இந்த பிளான்ஸ் அண்ட் எத்தனையோ வகைகள் இருக்கு. எல்லாத்துக்கான விதைகளை எல்லாம் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். ஜீனோம் பேங்க்ஸ் என்று சொல்லுவார்கள், ஜீன் பேங்க்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இப்போது தனி மனிதனுடைய ஜீன்களை காப்பாற்றி வைக்கக்கூடிய அந்த மருத்துவ வசதிகள் எல்லாம் வைத்திருக்கின்றன. அதை விரிவுபடுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா அது என்ன நினைக்கணும், இந்த காத்தலிலே அத்தனை வருகிறது. இப்ப வாழ்வை பெருக்கி வீரக்கூடிய அறிவு இருக்கிறதே, அதை காக்க வேண்டிய ஆற்றல். நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது ஒன்றுதான். மேல மேல வந்து மதியே இருக்கிறது, வலியே இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் என்று கேட்டால், மதி என்பது அறிவு, வலிவு என்பது ஆற்றல். இந்த ஆற்றலால் தான் அந்த அறிவை காப்பாற்ற முடியும். அப்போ இட் இஸ் லைக் கண்டெய்னர் அண்ட் கண்டென்ட். உள்ளே இருக்கக்கூடியதை காப்பாற்றணும். கிரேனியம், பெரிய ஒரு தலையை காப்பாற்றி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த மூளை அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே, அதை போல இந்த ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறது என்பதாக அதை நான் விளக்குவேன். சரி, அப்புறம் என்ன வருது இப்போ? மாநிலம் காக்கும் வலியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி அப்படின்னா என்ன பொருள்? தாழ்வு தடுக்கும் என்றால் இங்க பாருங்க, தாழ்வு தடுக்கும் மேல மாநிலம் காக்கும் வலியே என்று சொன்னால், இங்கே தாழ்வு தடுக்கும் சதிரே என்று வருகிறது. அப்படி வரும்பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும்? சதிர் என்பதுக்கு முதல்ல அடையாளம். சதுர்னா என்ன? யார்கோலோ சதுரர், மாணிக்கவாசகர். யார்கோலோ சதுரர். சதுரர் என்பது பழந்தமிழ் வார்த்தை. யார் அறிவாளி என்று பொருள். அங்கேயும் அறிவு என்பதுதான் வருகிறது. ஆனால் அந்த அறிவு என்பது பொது அறிவு அல்ல, இடத்துக்கு ஏற்றாற் போலே பயன்படுத்தக்கூடிய சாதுரியம் என்று வடமொழியிலே சொல்லக்கூடிய பட்டறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு. அந்த அறிவு எதுக்கு வேண்டும் என்று சொன்னால், தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. சக்தி வெவ்வேறு விதமான உருவத்தில் இருக்கிறார். இப்போ நவராத்திரியில வந்து நவசக்தி உபாசனைகளை வந்து நம்ம பார்க்கும்போது சக்திக்கு வெவ்வேறு விதமான வண்ணங்களை பயன்படுத்துகிறோம். நானே அந்த வண்ணத்தை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறேன். அந்த வண்ணத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி உருவத்திலே வண்ணம் இருப்பது போல எண்ணத்திலே சக்தியினுடைய வடிவங்கள் மாறுபடுகின்றன. இப்ப தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. நம்ம இப்ப என்ன டிஃபைன் பண்ணோம்? வாழ்வு, அதுக்கப்புறம் என்ன சொன்னா மாநிலம். இங்க தாழ்வு என்று சொல்கிறான். வாழ்வுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து தாழ்வு. அதை தடுக்கும் சதிரே சக்தி. இப்ப தாழ்வு என்று சொன்னால் ஒரு நிலையிலிருந்து தாழ்வது. இப்போ காப்பாற்றி கொண்டிருக்கிறான். காப்பாற்றுன்னா சார், ஒரு பையனை நல்லா வச்சு காப்பாற்றணும்னா அவனை ஒழுங்கா சாப்பாடு போட்டு வளர்க்கணும். ஒரு 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 பசுமாட்டை வீட்டுல வச்சு காப்பாத்துறான்னா அது எந்த அளவுக்கு வளமையோடு இருக்கோ அப்படி இருக்கணும். அது உசுரோடு இருக்கு, அது வந்து இழைச்சு துரும்பா கிடக்கு, அப்படியே நான் காப்பாத்திட்டு இருக்கேன்னா அது அல்ல. அப்ப காத்தல் என்பதற்கு இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னா, தாழ்வில்லாத தன்மை. அந்த ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்றானே அதுதான். அந்த தாழ்வற்ற தன்மையிலே நீ காத்தல் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? அதற்கு சாமர்த்தியம் வேண்டும். அதுக்கு தாழ்வு தடுக்கும் என்று ஒன்று சொன்னான். ஏன்னா இந்த வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் இருக்கிறது, அதை மதியினாலே பெற்றாய்.
அதன் பிறகு இந்த மாநிலத்தை உன்னுடைய ஆற்றலினாலே நீ காத்து கொண்டிருக்கிறாய். அப்படி காப்பாற்றும் போது சில சறுக்கல்கள் நேரும், தாழ்வு நேரும். இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அது வந்து இட் இஸ் நாட், இட் நீட் நாட் பி ரெகுலர், இட் கேன் பி அகேஷனல், இட் கேன் பி இன்சிடென்டல். திடீர்னு ஒரு தாழ்வு வரும். ஆரோக்கியமா இருக்கக்கூடியவருக்கு திடீர்னு ஒரு செட்பேக் வரும். அதை நாம் தடுக்க வேண்டும் இல்லையா? நார்மலா இருக்கிறதுல இருந்து ஒரு தடுப்பு வருகிறது. அப்போ அதை தடுப்பு என்று சொல்கிறான் பாரதி. தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. அது ஏன் சதுர் என்று சொன்னால், இட் இஸ் இமீடியட் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆஃப் அன் இமீடியட் நீட். திடீர்னு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு நேரத்தில் வந்து ஒரு திடீர்னு ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த நேரத்தில் நீங்க யூ ஹேவ் டு ரியாக்ட். வி ஆர் டேக்கிங் எ டிராவல். திடீர்னு போறோம், ஃபிளைட்ல போறதுக்கு போய் ஏர்போர்ட்ல நிற்கிறோம். திடீர்னு ஃபிளைட் கேன்சல்ங்கிறான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி. வாட் நெக்ஸ்ட் யூ ஷுட் டூ? வேற ஒன்றும் இல்லையா? இப்போ ஆஃபீஸ்ல நீங்க பார்த்தோன்னா ஒரு 30 வருடமாக நம்ம வந்து அலுவலகங்களே பணிபுரிந்த பிறகு நினைச்சு பார்த்தா எவ்வளவு எமர்ஜென்சி நமக்கு ஆஃபீஸ்ல வந்திருக்கும் சொல்லுங்க. யோசித்து பாருங்க. நிறைய எமர்ஜென்சி வந்திருக்கும். அதை நம்ம அப்பப்போ தீர்த்துக்கிறோம். அப்ப இந்த எமர்ஜென்சி எல்லாம் என்ன வருதுன்னா, நமது வாழ்க்கையிலிருந்து ஒரு நிலை கீழே பிடித்து இழுக்கிறது. ரோட்ல போகும்போது வாழைப்பழத்தோல் சறுக்கிறது. அது மாதிரி இந்த தாழ்வு. அப்போ அந்த தாழ்வு தடுக்கும் சதுரே சக்தி. அந்த தாழ்வை தடுக்கக்கூடிய ஒரு 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 சாதுரியமான அறிவு, அந்த இமீடியட்டா ரியாக்டிவ் நாலேஜ். முன்னாடி இருக்கிறதெல்லாம் ப்ரோஆக்டிவ். இப்போ வந்து மழை வந்தா கொடை வேணும்னு சொல்றது ப்ரோஆக்டிவ். மழை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வந்தப்ப ஐயோ வேணுமே அப்படின்னு தேடி ஏதோ ஒன்று தாழக்கூடியோ இல்லைன்னா பேப்பரோ பிளாஸ்டிக்கோ எடுத்து தலையை மறைச்சிக்கிறான் பாருங்க. இது வந்து சதுரறிவு. த ரியாக்ஷன் டு த இமீடியட் இமீடியட் ஆக்ஷன். ஆகவே இங்கே சொல்வது வந்து தாழ்வு தடுக்கும் சதுரே சக்தி. அது மட்டும் அல்ல, இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தாழ்வுங்கிறது உணரணும். நம்ம வந்து நம்ம நிலையிலிருந்து தாழ்ந்து இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். மாணவர்களுக்கு இதுதான் சொல்வது உண்டு. அதாவது ஒரு பையன் வந்து 60 மார்க் வாங்குறான். he should aim high. 55 வாங்கும் போது he must become alert. நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த சதிரிலே சேரும். இந்த சாதுரியமான அறிவிலே, இந்த வகை பட்டறிவிலே அதுவும் இணக்கம். முதல்ல நாம் தாழ்ந்திருக்கிறோம், நாம் போய்கொண்டிருக்கிறோம், நம் நிலையிலே தாழ்ந்திருக்கிறோம். Some people do not look into their bank balance at all while using their debit cards. So many cards. ஒருத்தர் 5-6 கார்டு வச்சுருக்கான். நீ அப்ப பேலன்ஸ் இருக்கா இல்லையா தெரியறதுக்கு பார்க்கணும் இல்லையா? யூ ஷுட் ரீஅசஸ் யுவர் செல்ஃப். எவ்ரி டே யூ மஸ்ட் கவுண்ட். அண்ட் எவ்ரி டே யூ மஸ்ட் ஆல்சோ ரிமெம்பர் வெதர் ஐ எம் டூயிங் த ரைட் திங். அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ மஸ்ட் டேக், பிஃபோர் கோயிங் டு த ஸ்லீப், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் வாட் வி ஹவ் டன் த்ரூ த டே இஸ் ரைட் ஆர் ராங் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அதைத்தான் தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. ஒன்று, தாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு வேண்டும். இரண்டாவது, அதை எப்படி தடுப்பது, ஹவு டு ஸ்டெம் த ராட் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம உடம்புல வந்து நம்ம ஃபீவர் வருது உடம்புல. இந்த ஃபீவர் இஸ் அன் இண்டிகேஷன். ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ். ஃபீவர் இஸ் அன் இண்டிகேட்டிவ் மெத்தட் ஆஃப் அவர் சிஸ்டம். உடம்புல ஏதோ சரியில்லை, அதனால ஃபீவர் இருக்கு. ஸோ அந்த ஃபீவர் குறைக்கக்கூடிய மருந்து அதனுடைய ரூட் காசை குறைக்காது. அப்ப தாழ்வு தடுக்கும் என்று சொல்லும் போது தாழ்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். யுவர் டெம்பரேச்சர் இஸ் டிஃபரெண்ட் என்ற தாழ்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதற்கான அதற்கான மருத்துவமோ அல்லது அதற்கான மாற்றம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி எவ்வளவு தெளிவா இருக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு சக்தி பூஜனையிலே வராது. அவன் இந்த நாட்டை பூசிக்கிறான், இந்த மக்களை நேசிக்கிறான், இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துச் சொல்கிறான். இந்த சக்தி என்ற சக்தியினுடைய அத்தனை ஆற்றல்களும் இந்த தனி மனிதருக்குள் விழுந்து அது விதையாக விருட்சமாக மாறி இந்த நாட்டு குடிமக்கள் அத்தனை பேரும் சக்தியினுடைய உருவங்களாக, சக்தியினுடைய உயிர்ப்புகளாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறானே. எனவேதான் இதை பேசுகிறான். எனவேதான் ஹீஸ் டெஃபினிட்டிவ். இதுவே சக்தி, அந்த சதுரே சக்தி என்று சொல்கிறான். தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி என்பது வருமுன் காத்தல் என்று சொல்வார்கள். பஞ்சதந்திர கதை மாதிரி இந்த கதையெல்லாம் அந்த காலத்தில் எழுதுவாங்க. 3 வகையான மீன்கள் இருக்கின்றன. ஒன்னு அப்புறம் பார்த்துக்கும். ஒன்று வருமுன் காத்தல் என்ற மீன் என்ன பண்ணும், இது மாதிரி வரத்துக்கு முன்னாடியே, கோவிட் வரத்துக்கு முன்னாடியே மாஸ்க் போட்டு இருந்தாங்க சில பேர் அந்த காலத்துல. ஏற்கனவே தொற்று நோய் வந்தா மாஸ்க் போட்டுக்கணும்னு. இது மாதிரி சில பேர் வருமுன் காத்திருப்பான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போவான்.
அந்த காலத்துல வழிநடை பயணிகள் இப்போ மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த காலத்துல கங்கை காசி எல்லாம் அங்க பார்க்கறதுக்கு போறவர்களா என்ன செய்வார்களாம்? சத்து மாவு, இந்த சத்து மாவை எடுத்து வச்சுப்பார்கள். ரெண்டு புளி காரம் அந்த மாதிரி ஏதோ பையில போட்டு வைத்துக் கொள்வார்கள். அந்த காலத்துல மலைக்கு போறவங்களும் அப்படித்தான் செய்வார்கள். அப்புறம் தான் ஐயப்பன் மலைக்கு போகும்போது இப்போதான் அங்க ஹோட்டல் கிட்டலாம் இருக்கு. ஒரு காலத்துல ஒண்ணுமே கிடையாது. இங்க எதையும் எடுத்துன்னு போனோம். அப்போ என்ன செய்வார்கள்? அந்த மாவு, இந்த சத்து மாவு கொஞ்சம் ஒரு ஜலம் கிடைச்சா போறோம், நீர் இருந்தா அதை மாவுல போட்டு பிசைஞ்சு உருட்டி அதுல ஏதோ ஒரு மிளகாயோ உப்போ என்னதோ போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த உருண்டை மாதிரி உருட்டி. அப்போ இந்த இந்த எந்த நிலையிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஒரு தயாரிப்பு முறை, அதுதான் வருமுன் காத்தல். அதை பாரத் சொல்கிறான், இந்த மாநிலம் காக்கும் வலியே சக்தி, தாழ்வு தடுக்கும் செதறிய சக்தி. இப்ப தாழ்வு என்பதற்கு ரெண்டு பொருள் சொன்னேன். ஒன்று, அந்த தாழ்வை தடுக்க வேண்டும். இரண்டாவது, அந்த தாழ்வு என்பதை முதல்ல உணர வேண்டும். மூன்றாவதாக நான் சொல்வது, இந்த தாழ்வு மாநிலத்துக்கு ஏற்படுவதை நீ உணர வேண்டும். உன்னுடைய சொந்த தாழ்வு அல்ல, இந்த மாநிலத்துக்கு ஒரு தாழ்வு வருகிறதா என்று யார் கவலைப்படுகிறார்? பாரதி கவலைப்பட்டார். ஐயோ இப்படி இருக்கிறது, நம் நாட்டு எல்லைகள் சூறையாடப்படுகின்றனவே, நம்ம நாட்டு மக்கள் அதான் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு என்றெல்லாம் பாடுகிறானே. இந்த மாநிலத்தை பத்தி எத்தனை பேரு? டுடே we are talking about politics. This has become a party politics. What is a national politics? It is a national politics that is important rather than the party politics. இப்போ எதுக்கு நாம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பாரதி சொல்றான்? பாரதி வழியிலே வந்தவர்கள் தேசத்தை முன்னிலைப்படுத்துவார்கள், இந்த நாட்டு மக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். அந்த சமுதாய சிந்தனை இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான சிந்தனையை பாரதி வைக்கிறான் என்பதுதான் இது. ஏதோ ஒரு பக்தி பாடல் அல்ல, ஏதோ ஒரு இறைப்பாடல் உட்காந்து பூஜை அறையிலே அமர்ந்து கொண்டு கோவிலிலே அமர்ந்து கொண்டு பாடி செல்லக்கூடிய பாடல் அல்ல. சக்தி என்ற அந்த அளப்பரிய அந்த அண்டத்தினுடைய ஆற்றலை நம்முள்ளே இறக்கி அது இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக, எப்படி மேகங்கள் எல்லாம் திரண்டு கருத்து உருண்டு ஒரு மழையாக பெய்து இந்த மாநிலத்தையே குளிர்விக்கிறதோ, அதை போல இந்த சக்தி என்ற அந்த அற்புதமான ஆற்றலை மனத்துக்குள்ளே இறக்கி அத்தனை உணர்வுகளையும் அத்தனை ஆற்றலையும் நாமும் ஏற்று அதை சமுதாயத்துக்காக செலவு செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்கிறான். இப்படி செய்யும் பொழுது என்ன வரும் என்று சொன்னால், சந்தேகங்கள் வரும், மன கிளேசங்கள் வரும், ஐயோ முடியுமா முடியவில்லையா என்ற சஞ்சலங்கள் வரும். அதான் அடுத்த லைன்ல சொல்றான், சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. அற்புதமான வார்த்தை பாருங்க. முதல் மூணுத்தை எழுதிட்டு தெரியுது பாரதிக்கு, ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் a practical man, he has gone through. நான் கேட்கிறேன், பாரதி வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் கண்ட சூழலும் அவன் கண்ட வறுமையும் அவன் எதிர்த்த பகையும் அவன் துணிந்து நின்ற களமும் நம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இல்லையே. அத்தனையும் நின்றவன் எழுதுகிறான். அவனுக்கு தெரியாதா? அப்படி வாழ்வை காக்க வேண்டும், மாநிலத்தை வாழ்வை பெருக்க வேண்டும், மாநிலத்தை காக்க வேண்டும், தாழ்வை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே சஞ்சலம் ஏற்படுவது இயற்கை. அப்போ அடுத்த லைன் என்ன எழுதலாம்? சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. சஞ்சலம் என்று சொன்னா மனம் அலைபாய்தல். மனம் அலைபாய்தல் என்பது என்ன? மனம் அலைபாய்வது என்பது சார், மனத்துல ஏற்கனவே எண்ண அலைகள் இருக்கின்றன. அந்த எண்ண அலைகள் அது பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒண்ணுமே இல்ல சாதாரணமா உட்காண்டா மனசை தோணும். நம்ம ஊருக்கு போனது, நம்ம சின்ன பருவத்திலிருந்து பள்ளிக்கூட வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, பிள்ளைகளோடு பெற்ற இது போயிட்டே இருக்கும். ஆனா இங்க சொல்லக்கூடிய சஞ்சலம் எங்க வருதுன்னு சொன்னா, த மூமெண்ட் யூ டேக் அ ஸ்டாண்ட், நீயா நானா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மனசுல ஒரு பட்டிமன்றம் வரும்போது சஞ்சலம் வருது. திடீர்னு தோணும், ஐயோ நமக்கு இது வந்துட்டா, இப்படி நடந்துட்டா என்ற ஒரு ஐயம், ஒரு பயம் வருகிறது, அச்சம். அந்த அச்சம் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் சஞ்சலம். இதுதான் பாரதி முதல்ல சொன்ன, அச்சம் தவிர என்று சொன்னானே, அதுக்கு அடிப்படையான ரீசன் என்ன அப்படின்னா, சஞ்சலத்தை, மன சஞ்சலத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ அச்சத்தை தவிர்க்க வேண்டும். அச்சம் என்பது ஒரு கல். அது மனம் என்ற குளத்திலே அந்த அச்சம் என்ற கல் விழுந்து படுமானால் அந்த கல் கீழே போகும். வளையங்கள் அந்த குளத்தினுடைய மேற்பரப்பத்தை சுற்றி கொண்டே இருக்கும். கரையளவு செல்லும். எவ்வளவு பெரிய கரையா இருந்தாலும் அந்த அளவு செல்லக்கூடிய ஆற்றல் அந்த வளையங்களுக்கு உண்டு. ஒரு சில அதிர்வுகள் குறைந்து கொண்டே போகும். கடைசியில வளையம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா உள்ள இருக்கும். அணுக்கள் அளவிலே அந்த அசைவு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் சொல்கிறான் பாரதி. சஞ்சலம் என்று வந்தால் அந்த சஞ்சலத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால் அது அச்சம். அந்த அச்சத்தை நீக்கும் தவமே சக்தி. அப்போ அந்த அச்சத்தை எப்படி சார் நீக்கிறது?
அதுக்கு ஒரே வழி சொல்றான், தவம் என்று சொல்கிறார். இப்ப தவம் என்பதற்கு எப்படி நீங்க பொருள் சொல்வீர்கள்? பாரதியினுடைய வழியிலே ஒரு பொருள் சொல்லலாம், அகராதி வழியிலே ஒரு பொருள் சொல்லலாம். ஒன்று அகராதி பொருள், இன்னொன்று அமர கவிஞனுடைய பொருள். அகராதி பொருள் என்ன? தவம் என்றது அமர்ந்த நிலையை அமர்ந்து கொண்டு கண்களை மூடி உடல் அசைவு இன்றி யோகத்திலே உடலை இருத்தி ஒரு அந்த யோகத்தினுடைய அந்த சொல்றான் அந்த 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 உடலின் அந்த முதுகுத்தண்டு நேரா வைத்துக் கொண்டு அமர்ந்து கண்களை மூடி நாம் எண்ணங்களை எல்லாம் ஒருமைப்படுத்தினால் அது ஒரு தவம். அப்போ இந்த மனத்தினுடைய அந்த அலை இருக்கிறதே, அந்த அலை குறையும். அது மன உறுப்பு. டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்ல டிஎம் என்று பாப்புலரா சொல்றாங்களே, அந்த மெடிடேஷன் டைப் அது. தவம் என்பது அந்த தியான வழி. இன்னொன்று பாரதியினுடைய வழி. அதை நான் இப்படி இன்டர்பிரட் பண்றேன். என்ன பண்றேன்? சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. மன சஞ்சலமா இருக்கா? யாருக்கிட்டையாவது அன்பை செலுத்து. அன்பிற் தவம் இல்லை வையத்தில் அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று பாரதி பேசினானே. அப்ப உங்களுக்கு மன சஞ்சலமா இருக்கா? போய் எதுக்காவது ஒரு யாருக்காவது அன்பு செலுத்துங்கள். ஒன்றும் இல்லை, மனம் சஞ்சலமா இருக்கா? வீட்டு வாசல்ல போய் ஏதாவது அந்த பூச்செடிகளுக்கு தண்ணி போடும், தண்ணி விடுங்க. இது வறண்டு கிடக்குறது. என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னையில, உங்களுக்கு தெரியும், சென்னையில வெயில் இப்ப ஆரம்பிச்சிருதுன்னு சொல்றாங்க. நானும் இனிமையா இந்த இடத்த விட்டு அங்க போனோம் இன்னும் ஒரு ஏப்ரல்ல. அதுல அவர் என்ன பண்ணுவார், ஏப்ரல் மே எல்லாம் வரும்போது வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் சுவர் மேல ஒரு சின்ன ஒரு தட்டுல தண்ணி வச்சிருப்பாரு, வாட்டர் போட்டு வச்சிருப்பாரு. அந்த சின்ன பறவைகள் எல்லாம் அப்படியே ஏங்கி கிடக்கும். தண்ணி எல்லாம் இப்போ இந்த சிட்டில ஒன்றும் இருக்காது. அது தண்ணி குடிச்சிட்டு போகும். அவர் வீட்டு வாசல்ல கீழே தொட்டியில தண்ணி வச்சிருப்பார். இந்த பக்கம் மாடெல்லாம் அது மாடு நாய் எது வந்தாலும் அது தண்ணி சாப்பிட்டு போகும். இதை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண செயல். மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கா மனிதர் என்று இல்லை, மரம் மட்டை எதுக்கான ஏதோ ஒன்றுக்கு உங்கள் அன்பை செலுத்தி பாருங்கள். உங்கள் மன சஞ்சலம் போகிவிடும். ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் ஆல்சோ இட் ஸ்டாண்ட்ஸ் டு வாட் யூ கால் as a scientific approach method. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் a diversion. ஓ, டிஎம் என்று சொல்லக்கூடிய டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்பது மனத்தை ஒருமுகப்படுத்துவது, அசைவற்று இருப்பது. அப்படி அசைவற்று உடல் அசைவற்று இருந்தால்தான் உள்ளம் அசைவற்று இருக்கும். ஓடிக்கொண்டே அதை செய்ய முடியாது. எனவேதான் உட்கார்ந்து செய்ய சொன்னார்கள். ஆனால் பாரதி என்ன சொல்லலாம்? ஓடிக்கொண்டே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றான். தட் இஸ் நாட் தட் இஸ் டைவர்ஷன். உன்னுடைய எண்ணத்தை வேறொரு பக்கம் திருப்பு. அப்படின்னா எந்த பக்கம்? பிறரிடம் திறப்பு, பிறரிடம் திருப்பு. அந்த இன்னொருத்தர பக்கம் போன சொன்னா அவன் பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கக்கூடாது. இன்னொரு ஐடியா, இன்னொருத்தங்கிட்ட போய் எதாவது எடுறா அப்படின்னா அது இல்லை ஐடியா. என்ன சொன்னா? இன்னொரு ஒரு பக்கம் உன்னுடைய அன்பினாலே அவர்களை தொட முயற்சி செய். அது சின்ன ஒரு பூஞ்செடியா இருக்கலாம், ஒரு சின்ன நாய்க்குட்டியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒன்று. டைவர்ஷன். பீப்புள் யூஸ் டு சே, வீட்டுல மீன் தொட்டி வளர்ப்பாங்க. ஏதாவது ரொம்ப பிரச்சனையா இருந்ததுன்னா ஜஸ்ட் லுக் அட் தட் ஃபிஷ் டேங்க். த வே த ஃபிஷஸ் ஆர் வெரி ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக். தட் டைவர்ட்ஸ் யுவர் மைண்ட். யூ பிகம் அது வெற்று டைவர்ஷன். ஆனா பாரதி சொல்றது அன்பு என்பது எ பாசிட்டிவ் டைவர்ஷன். ஆகவே அன்பு சிறந்த தவம் இல்லை. அப்ப அன்பு சிறந்த தவம் இல்லை என்ற பாரதியினுடைய இலக்கணத்தை வைத்துக் கொண்டால், சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி என்று சொன்னால் அந்த சஞ்சலம் நீக்குவது அன்பு. ஆகவே அன்பு செலுத்துவோம். சஞ்சலம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் சஞ்சலம் இருக்கணும்? தேவையில்லை. அடுத்த வாரம் 200வது வரப்போறது. ஆகவே சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். சஞ்சலம் இல்லை, சஞ்சலம் இல்லை. ஆகவே சக்தி காக்கிறாள், சஞ்சலம் இல்லை என்பது எங்களுடைய ஸ்லோகன். நான், என்னுடைய நண்பன் திராவிடமாய சுப்பு, இசைக்கவி ரமணன், அப்புறம் வீரராகவன், ஹரிகிருஷ்ணன் போன்றோர் நாங்கள் எல்லாம் நங்கநல்லூர் காலத்திலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கும் பொழுது எங்களுடைய பாப்புலர் எங்க குரூப்புக்கே சக்தி காக்கிறாள், சஞ்சலம் இல்லை என்று சொல்லுவோம். ஆகவே சஞ்சலமில்லாத ஒரு நிலையிலே இந்த எண்ணத்தை பதிந்து கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.